அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கிச்சனில் நின்று எதையுமே சமைக்க முடியல. சிம்பிளாக சோம்பேறி கிச்சன் மாதிரி தான். இதை நம்ம வந்து தாளிக்காமல் அப்படியே வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறோம். அதுக்கு சிக்கன் 65ம் செய்யலாம். ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெயிலில் முடியலல்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கன் கிரேவி எதையுமே தாளிக்க தேவையில்ல, வதக்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக மண் சட்டியில் அப்படியே எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிடலாங்களா? நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் அந்த அளவுக்கு இருக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. எல்லாமே நான் வதக்க போகிறது கிடையாது, அப்படியே தான் நான் வந்து சேர்க்க போகிறேன், பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு பொருளாக எல்லாமே நான் என்னென்ன சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போவே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா எடுத்துக்கிறேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தயிர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்து தான் நம்ம இதில் வந்து பிசைஞ்சு அப்படியே வைக்க போகிறோம். தேவையான அளவு கல் உப்பு தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம கையால் போட்டு நல்லா வந்து கிளறி எல்லா மசாலாவும் எல்லா சிக்கனுக்குள்ளேயும் போகிற மாதிரி நல்லா வந்து கிளறிட்டு நம்ம வந்து வைக்கணும். எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து எதுவும் தாளிக்க போகிறது கிடையாது. எதுவும் பட்டை, லவங்கம், எதையுமே நம்ம போட போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக. சில டைமில் நமக்கு சோம்பேறியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்னடா சமைக்கணுமா அப்படின்ற டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இப்போ தான் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு ஆல்ரெடி வரும், அதனால தான் சொல்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். மேலாப்பில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா ஒரு 1/2 hour அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த வேலையை நான் இதிலேருந்து கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சுபாக்கு வந்து 65 மாதிரி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட வந்து கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள், இது வந்து கரம் மசாலா. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன், அதனால தான் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறமா ஒரு 10 சொட்டு வந்து லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சிக்கிட்டேன். நீங்கள் தயிர் வேணான்னா எக்கு கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே எக்கில் இருக்கிற வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா சேர்த்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையுமே ஒரு ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வந்து மசாலா நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 65 போட்டு சரி சுபாவுக்கு கொடுத்துடலாம், சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 65 பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொரிக்கலாம். ஏன்னா நிறைய சேர்த்தாலும் ஏன்னா நமக்கு வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து வேறு எதாவது சமைக்கும் போது காரக்குழம்போ இல்லை நான்வெஜ் எதுனா கருவாட்டு குழம்பு சமைக்கும் போது கூட நம்ம இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம். அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து ஸ்மெல் தான் அடிக்கும். கடலை எண்ணெய்ன்றதுனால அது நுர மாதிரி பொங்கி வருது. இப்போது 2 பக்கமும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துட்டோம்னா சூப்பரான வீட்லேயே வந்து 65 ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க பார்த்தீங்களா? எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கல. நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் தான், அதில் வந்து காரம் கம்மியாக இருக்கும், பட் கலரும் நல்லாயிருக்கும். நம்ம ஃபுட் கலர் சேர்க்காமல் சூப்பராக வந்து 65 பொரிச்சாச்சு. அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. மீதி இருந்த அடுத்த பேட்சும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து போட்டேன். எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்ததுனால 2 வாட்டி பொரித்து எடுத்துகிட்டு நான் வந்து ஊட்டி விட்டுட்டேன். அடுத்தது வந்து நம்ம வந்து சோம்பேறி சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து சமைச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதை தூக்கி அப்படியே அடுப்பு மேலே வச்சிட வேண்டியதான். இதை வந்து நாளைக்கு நம்ம
தெலுங்கு வருடப்பிறப்பு இல்லையா, உகாதின்னு சொல்லுவோம். ஸோ உகாதியோட ஸ்பெஷலாக நம்ம வந்து சிக்கன் சோம்பேறி சிக்கன் பண்ணிவிட்டு 65 பொரிச்சிடலாம். இது எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் சமைச்சு முடிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க. நான் வந்து வச்சுட்டு அந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டேன். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நல்லா வந்து வெந்துருங்க. ரொம்ப நேரமும் டைமும் எடுக்காது. மண் சட்டின்றதுனால கொஞ்சம் அப்பப்போ வந்து நான் கிளறி விட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான். நம்ம வந்து தண்ணி கூட எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஏன்னா வந்து சிக்கன், வெங்காயம், தக்காளி, தயிர் இது எல்லாமே நம்ம போட்டதுனால அதிலிருந்து தண்ணி வரும். ஸோ தண்ணி கூட நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல. பொறுமையாக நம்ம வந்து சிம்லேயே வச்சு நம்ம பண்ணோம்னா மண் சட்டியில் சோம்பேறி சிக்கன் வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழம்பா வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் வந்து தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. நான் வந்து திக்காக பண்ணிட்டேன். அவ்வளோதான். அப்படியே சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் வந்து நிறைய ரெசிபிஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்க பாருங்கள். தண்ணி நான் சேர்க்கல. அப்படியே இவ்வளோ தண்ணி அதிலேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வச்சிட்டோம்னா அடி தீஞ்சிரும்ன்றதுனால சிம்லேயே வச்சு வேக வச்சேன். தண்ணி நல்லா வந்து வத்திடுச்சு. அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சோம்பேறி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில்